start, children. Uh, we welcome you all in the name of our Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை எல்லாருமே அன்போட வரவேற்கிறோம். I hope you had a very nice week and a very great day. And children, இப்போ நம்ம எல்லாருமே ஜூன் மாசம் எண்டுக்கு வந்துட்டோம் இல்லையா? So this is the turnover month. So ஒரு இயர்ல 12 months இருக்கும்போது June and July are the center months. So it's been 6 months, 6 மாசம் ஏற்கனவே 2024 ஆயிடுச்சு. இப்பதான் வந்துட்டு ஜனவரி வந்த மாதிரி இருந்துச்சு. இப்பதான் ப்ராமிஸ் கார்ட்லாம் எடுத்த மாதிரி இருந்துச்சு. But then look at how fast we've come. இப்போ ஜூன் வந்துருச்சு. And before we start today's online Sunday class, I want to remind us all about one verse. It's in 1 Samuel 7 verses 12. 1 Samuel 7வது அதிகாரம் 12வது வசனம் நான் படிக்கிறேன். So it's written, then Samuel took a stone and set it up between Mizpah and Shen. He named it Ebenezer, saying, thus far has the Lord helped us. So children, நீங்க just look back at your life. So இப்போ நிறைய பேர் வந்து 12th or 10thல இருந்திருப்பீங்க, or whatever class you are in, or even if you're adult, it's no problem. Just look back at இந்த 6 மாசமே நீங்க பின்னாடி திரும்பி பார்த்தீங்கன்னா you can see how far you've come. And if you have come here, it is because the Lord has led us here. நம்ம இந்த தூரம் வரைக்கும் நம்ம வந்திருக்கோம்னா அது ஆண்டவர் வந்துட்டு நம்மளோட இருந்து அவர் நம்மளை இது வரைக்கும் நம்ம நடத்தி வந்தாரு. So this gives us hope that இதுக்கப்புறமும் it is going to be the same God who is going to help us reach the next 6 months also and till the day he comes. So children, I hope God encouraged you with this word that it's okay no matter what happened. In the 6 மாசத்துல வந்துட்டு there might have been ups, there might have been downs, but இப்போ பாருங்க where you are now. You are here, you are listening to online Sunday class, and the bad thing did not stay forever. So I encourage you to not dwell on whatever happened in the past. அதை ஆண்டவர் கையில ஒப்புவிச்சுட்டு this time we are here and this is a time of rejoicing and celebration. நம்ம சந்தோஷமா இருக்க வேண்டிய டைம். ஏன்னா இந்த நாள் ஏசப்பா நம்மளுக்காக கொடுத்திருக்காரு. This is a gift God has given us. Every breath we take is a gift God has given us. So let us leave all of our burdens, all of our cares, anything, whatever has happened in the past, good or bad, let us leave it in God's hands and enjoy his presence right in the moment. So before we start anything, we will start with asking God for his help and for his grace. So let's have the opening prayer, and I request all of you children to ask God to speak to you today. ஆண்டு வந்துட்டு நம்மகிட்ட பேசணும், உங்ககிட்ட பேசணும், ரொம்ப பர்சனலா உங்ககிட்ட பேசணும்னு I hope that I encourage you to ask and pray to God. So let's pray, children. ஆண்டவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன், ஒருவரை அதிசயமான அற்புதமான காரியங்களை செய்கிற தேவன், இம்மட்டுமாக கர்த்தாவே சண்டே கிளாஸ் ஆன்லைன் ப்ரோக்ராம்ல நீ செய்த மகத்துவமான காரியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். வாரந்தோறும் கர்த்தாவே இந்த ஆன்லைன் ப்ரோக்ராம் மூலமாக நீர் எங்கள் கற்றுக் கொடுக்கிற பாடங்களுக்காக, பாடல்களுக்காக, வசனங்களுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, எந்த நாளில கூட கர்த்தாவே இந்த ஆன்லைன் ப்ரோக்ராம் தொடங்குறதுக்கு முன்பாக உம்மை நோக்கி நாங்க பார்க்கிறோம் கர்த்தாவே. இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இதன் மூலமாக பயனடையத்தக்கதாக, எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே உம்மை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு உம்முடைய பிள்ளைகளாக இந்த வனாந்தரமான ஜீவியத்தில் அவர்கள் ஜீவிக்கும்படியாக ஆண்டவரே நீர் கிருபை செய்யும் கர்த்தாவே. தொடக்கம் முதல் முடிவு பறிந்த உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணரட்டும். ஒரு ஆசீர்வாதமான நேரத்தை தாரும் கர்த்தாவே. ஆண்டவரே, பாடல் சமயத்திலும் ஆண்டவரே மெமரி வர்ஸ் பிள்ளைகள் சொல்கிற நேரங்களிலும் உடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறவர்களுக்கும் கர்த்தாவே, ஆண்டவரே மற்ற அறிவுரைகளை கூறுகிறவர்களுக்கும் கர்த்தாவே நீர் கூட இருந்து ஆண்டவரே இந்த ப்ரோக்ராம் ஒரு ஆசீர்வாதமாக பிள்ளைகளுக்கும், இதை யாரெல்லாம் பார்க்கிறார்களோ பெற்றோர்களுக்கும் இது பிரயோஜனமா இருக்கத்தக்கதாக, இதன் மூலமாக கர்த்தாவே உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்பட்டு உம்முடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் காணப்படத்தக்கதாக கிருபை செய்யும். ஆண்டவரே, இந்த ஜெபத்தை நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஏறெடுக்கிறேன் பிதாவே, ஆமென். Children, I hope all of y'all joined in prayer.
So, you know why we pray? Do you really believe that God listens to every single one of your prayers? ஆண்டு வந்துட்டு நம்ம ஜோம் பண்ற எல்லா ஒரு வார்த்தையும் கேட்கறாரு, நீங்க நம்புறீங்களா? If you don't, I want you to see Psalms 65 verses 2 and 3. சங்கீதம் 65வது அதிகாரம் 2-3 வசனத்துல என்ன எழுதியிருக்குன்னா, O you who hear prayer, to you all men will come. When we were overwhelmed by sins, you forgave our transgressions. It says, you who hear prayer, to you all men will come. God hears our prayer, and the proof is it is written in God's word. If God's word, it is written, it is true because God's word is the truth. So don't worry if your prayers are small or big. God never sees the size of your prayers. ஆண்டவர் வந்து நம்ம எவ்வளவு பெருசா ஜோம் பண்றோம், நம்ம எவ்வளவு பெரிய விஷயத்துக்காக ஜோம் பண்றோம், நம்ம எவ்வளவு நேரம் ஜோம் பண்றோம்லாம் ஏசப்பா பார்க்க மாட்டார். He sees the heart. He sees his children just crying out and reaching out to him for help or whatever you're reaching out to God for. But never forget, God hears our prayer. And when we are overwhelmed with guilt or sin, நம்ம வந்துட்டு எதனா தப்பு பண்ணிட்டோம்னா, ஐயோ ஏசப்பா கிட்ட நம்ம எவ்வளவு நேரம் தான் போய் சாரி கேட்கறது, நம்ம மறுபடியும் தப்பு பண்றோமேன்னு அந்த guilt will overwhelm us many times. Our children, here is a God who forgives our transgressions. So you can come boldly to your Father in heaven and you can ask whatever you need of him. God sees you, he hears you, he loves you. So thank you for praying with us. And now let us sing with a heart full of gratitude to God because he is good and he has brought us this far, and because he is worthy of all our praise. So let us open our mouths and our heart and let us ask God, let us allow God to lift up wherever we are, to lift us up to where he is. He is not bound by all of this earthly problems like we are. நம்மளுக்கு நம்ம மைண்ட்ல என்னென்னமோ ஓடிட்டு இருக்கலாம். We may be physically present but mentally absent. But God is in his throne room, and there are angels and elders and all of the forerunners before us in the heavenly throne room, worshiping and praising God 24/7, all day, all night. So let us join with them and let praises to our Lord. So I hope you just stand and don't sit and sing, children. I think standing and just getting to move around and just singing praises to God, it just gives you this freedom and the change in your thinking and your perspective to see who God is. And by praising God, all of our problems, it will seem like nothing. நம்ம ஆண்டரை துதிக்க நம்மளுடைய பிரச்சனை எல்லாம் ஒண்ணுமே இல்லாத மாதிரி ஆயிடும். So children, I hope you sing with the Sunday class children who are here to help us sing and worship God. So let's praise him, children.
to heaven only through Lord Jesus Christ. Thank you, children, for singing along with us. So now we are going to see the children who have recited and who have recorded the memory verse. And children, I hope you are seeing the online Sunday class every single week. And every single week வந்துட்டு புதுசா அவங்க ஒரு ஒரு மெமரி வர்ஸ் போர்ஷன் கொடுப்பாங்க. நீங்க எந்த கிளாஸ்ல இருக்கீங்களோ அது தகுந்த மாதிரி அந்த உங்களுக்கு போர்ஷன் கொடுப்போம். பட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ஜஸ்ட் நாட் ரீட் அண்ட் ஜஸ்ட் ரெசைட் அண்ட் ரெக்கார்ட் அண்ட் சென்ட் அண்ட் தென் ஃபர்கெட் இட். நம்ம ஜஸ்ட் அதை மனப்பாடம் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிட்டு அனுப்பிச்சிருவோம். அதோட வேலை முடிஞ்சிச்சு, கடமை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிடக்கூடாது. ஸோ ஐ எம் இப்போ வரைக்கும் இட்ஸ் ஸோ God has helped me personally a lot through his word. And இப்போ வந்துட்டு எனக்கு வந்துட்டு God has given me this desire to read Psalms 119 and எல்லாமே it's like more than 170 verses in this chapter alone. But then when I was reading just நேத்தோ I was reading Psalms 119 and so many verses God just spoke directly. Like God's word is life, so he can change your heart just by reading it. So நான் வந்துட்டு இப்போ நான் புதுசா நான் வந்துட்டு Psalms 119 எழுத ஆரம்பிச்சிருக்கேன். Just only the verses which stood out to me the most, only the like those verses you need, like அந்த எதனா ஒரு கிரைசிஸ்ல எதனா ஒரு கஷ்ட காலத்துல வந்துட்டு டக்குன்னு if you need to hold on to one verse to give you strength, to give you hope, those are the verses I started writing. நீங்க தெரியுற மாதிரி நான் 2 தான் இப்போ எழுதியிருக்கேன். I'm just trying to do one verse a day. ஒரு வசனம் ஒரு நாள்ல நம்ம படிச்சாலுமே we can study quite a significant amount. It's not just நம்ம மெமரைஸ் பண்ணணும், நம்ம மெமரி பவருக்காக கிடையாது. This God's word can do wonders in your life, and those who have tasted it can guarantee that. So children, God's ways in your life is limitless and it's endless. So however God is inspiring you to read his word and to meditate on it and to memorize it, do it, children, because it makes such a difference. You will never ever regret doing it. So, and
one verse I want to read. It's from same Psalm 119, verses 18. It says, "Open my eyes so that I may see wonderful things in your law." When you நம்ம வந்துட்டு பைபிள் படிக்கும் போது it's just like monotonous-ஆ இருக்கலாம், போரிங்கா இருக்கலாம் சம்டைம்ஸ், ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கலாம், ரொம்ப irrelevant-ஆ இருக்கலாம். என்ன கூட இப்ப ரீசெண்டா ஒருத்தவங்க கேட்டாங்க, எப்படி வந்துட்டு நீங்க பைபிள் படிச்சுட்டு ஹவு டு யூ திங்க் இட்ஸ் ரெலவென்ட் டு அவர் டைம் நவ்? அது எப்பயோ ஒரு காலத்துல எழுதியிருக்கு, அது எப்படி இப்போ ரெலவென்ட் ஆகும்? ஹவு இஸ் இட் ரெலவென்ட் நவுன்னு கேட்டாங்க. பட் தென் இட் இஸ் ரெலவென்ட் பிகாஸ் காட், திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் சம் புக். That is why you need to, if we ask God to open our eyes and to see the treasure that is His word, you will be blown away, children. நீங்க ஏசப்பா வந்துட்டு இந்த வார்த்தையில எவ்வளோ இருக்குன்னு நீங்க நீங்க அப்படியே ஆச்சரியப்படுவீங்க. அதனால so that is why we really encourage you to memorize God's word and to not just record and send, just to keep meditating on it and just taste the goodness of God through His word. So I hope many of you do that in the future. So let's now see the children who have recited the memory verse. Praise the Lord. I am Irene Jidusha from KG English Girls. Today I am going to recite Matthew chapter 5 verse 20. For I say to you that unless your righteousness exceed righteousness and the scribes and Pharisees, you will by no means enter the kingdom of heaven. Thank you. Praise the Lord. Praise the Lord. My name is Jude. I'm from KG English Boys. Matthew 5:20. For I say unto you that except your righteousness shall exceed the righteousness of scribes and Pharisees, ye shall in no case enter into the kingdom of heaven. Thank you. Praise the Lord. My name is Juliet Sarai. I am from Avadi Bishma Church. Today's memory verse, Proverbs chapter 3, verse 30. Strive not with a man without cause, if he have done thee no harm. Thank you. Amen. Praise the Lord. My name is Mary Margaret. I am from Junior English class. Psalm chapter 145, verse 17 and 18. The Lord is righteousness in all works and holy in all ways. The Lord is nigh unto all of them that call upon Him, to all that call upon Him in truth. Thank you. Praise the Lord. My name is Lydia, KG Tamil class. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். வேதபாரக பரிசேயர் என்பவர்களுக்கு நீதியும் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். Praise the Lord. My name is Abhinaya, KG Tamil class. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். தேங்க்யூ. ప్రైజ్ ది లార్డ్. కీర్తనలు 119, 193, 94, 95. నీ ఉపదేశం వలన నీవు నన్ను బ్రతికించితివి, నేను వాటిని మరవను. నీ ఉపదేశం వలన నన్ను వెతుకుచున్నాను. నేను నీ వాడను, నన్ను రక్షించుము. అయితే నేను సంహరింపవలనని నా కొరకు భక్తిహీనులు నా కొరకు పొంచి ఉన్నారు. అయితే నేను నీ శాసనములను తలపోయిచున్నాను. థ్యాంక్ యూ. Praise the Lord. I am Joshua from English Junior Boys. Psalms chapter 145 verses 17 and 18. The Lord is righteous in all His ways and holy in all His works. The Lord is nigh upon them that call upon Him, to all that call upon Him in truth. Psalms 119, 81, 82 and 83. For my soul fainteth for thy salvation, but I hope in thy word. Mine eyes fail for thy word, saying, when wilt thou comfort me? For I am become like a bottle in the smoke, yet do I not forget thy statutes. Praise the Lord. I am Joseph. I am from Senior Boys.
My soul fatten thee for thy salvation, but I hope in thy word. Mine eyes fail for thy word, saying, when wilt thou comfort me? For I become like bottle uh, in the smoke. He do I not forget thy status. Psalms 119 verse 81 to 80. Praise the Lord. தேங்க்யூ ஸோ மச் சில்ட்ரன். சில்ட்ரன் நீங்க வந்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் மெமரி வர்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புனதை பார்த்துருப்பீங்க. ஐ ஹோப் தட் கேவ் யூ அ லாட் ஆஃப் ஜாய் டு see children of your age and your friends reciting God's word and sharing it for us to just to encourage us, and I hope it encourages you also. உங்களை அவங்க encourage பண்ணாங்கன்னு நான் நம்புறேன். So now we will go to the most important part of the online Sunday class, and that is listening to God's word and what God has to say for us. And children, ஆண்டோடைய வார்த்தை கேட்கறதுக்கு முன்னாடி I want all of y'all to give whatever burdens or whatever you have, desires or whatever you have. யாருமே வந்துட்டு எதுவுமே என் மனசுல இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. you might have something, உங்க மனசுல எதனா ஒரு கஷ்டமோ இல்ல கொஸ்டினோ, whatever it is you might have, you can ask God to speak to you, because God can take one word and he can speak to your need. That is what God does. ஆண்டவர் வந்துட்டு ஆண்டோடைய வார்த்தை கொடுக்கறவங்க ஒரே ஒருத்தவங்க தான். பட் ஆண்டோடைய வார்த்தை வந்துட்டு that is powerful. He can take that word spoken from one person, he can use to satisfy the desires of every single person watching this. So why it is, ஏன் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, அதே Psalms 119ல verses 92ல என்ன எழுதியிருக்குன்னா, if your law has not been my delight, I would have perished in my affliction. So children, if it were not for God and God's word, ஆண்டருடைய வார்த்தை மட்டும் நம்மள இந்நாள் வரைக்கும் தாங்கலன்னா நம்ம எப்பயோ அடைஞ்சு போயிருப்போம். Just think back, children. Like, just think back that how many times how many times you have encountered sickness, or some of your family members have encountered a sickness, or whatever difficulty you've encountered in the past. எவ்வளவோ tragedies இருந்துச்சு in the world. There are so many things going on in this world, but yet you are here now, you are alive now. And yes, எல்லாருமே வந்து கஷ்ட காலத்துக்கு உள்ள போயிட்டு வரணும் தான், but then the thing that is sustaining us is God's word. And children, if you do not have that experience of the delighting in the word of God, children, I know that God will make it a point that you taste his love personally. ஆண்டவர் வந்துட்டு சில பேர் தான் வந்துட்டு, நான் சில பேர்கிட்ட தான் பேசுறேன், சில பேர்கிட்ட நான் பேச மாட்டேன் அப்படின்னு பச்சை பாதம் பார்க்கவே மாட்டாரு. He wants and he desires a personal relationship with you. The one who's watching, he desires a personal relationship with you, with me, with all the people of the world. And his word will become a delight to you once you taste his love. So children, that is why we need the word of God to strengthen us, to encourage us, நம்மள பலப்படுத்துறதுக்கு, நம்மள தூக்கி விடுறதுக்கு, நம்மளுடைய கேள்விகளுக்கு பதில் தரதுக்கு, நம்ம வாழ்க்கையில ஒரு எந்த டைரக்ஷன்ல போகணும்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது, God's word is the way, he is the way, he is the truth, he is the life. So children, I hope that you ask God to prepare your heart to receive his word, and not only just receive it, to multiply his word in your life. So let's hear God's word. சண்டே கிளாஸ் பிள்ளைகளுக்கு இதை கேட்டுக்கொண்டு யாவருக்கும் பிரைஸ் லார்ட். நம்ம ஜெபம் பண்ணி ஆரம்பிக்கலாம். எங்களை நேசிக்கிற அன்புள்ள கர்த்தாவே, இந்த அருமையான சாயங்கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். மறுபடியுமாக பிள்ளைகளோடு உங்களுடைய வார்த்தையை சொல்ல கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாள் நாங்கள் படிக்க வேண்டிய லெசனில் எங்களுக்கு நீர் உதவி செய்தாலும், பிள்ளைகளுக்கும் கேட்குற மற்றவங்களுக்கும் பிரயோஜனமாக ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்தாலும், ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் எங்களோடு இருந்தாலும் கர்த்தாவே, ஆண்டவரே,
எங்களின் இடத்தில் தெளிக்கப்பட்ட இரத்தத்தின் கீழாக வைத்துக்கொள்ளும், சத்துருவின் காரியங்களை அவமாக்கியலும். ஆண்டவரே, ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் எங்களோட இருந்து எங்களுக்கு ஒத்தாசை அனுப்பிடலும். உங்களுடைய கரத்தில் இந்த நேரத்தை ஒப்பு கொடுத்து எங்கள் கர்த்தரும் அருமை ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தாழ்மையோட எடுக்கிறோம் பிதாவே, ஆமென். சரி, நம்ம இதை ஆரம்பிக்கிறதுனால ஒரு வசனம் படிக்கலாம். எபிரேயர் 9:27. இந்த வசனம் எல்லாருக்கும் கூட தெரிஞ்சிருக்கலாம். இது ரொம்ப முக்கியமான வசனம் இந்த லெசனில். எபிரேயர் 9:27. அன்றியும் ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கப்படுகிறது. இன்னைக்கு நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாடம் படிக்க போகிறோம். போனதோட என்ன படித்தோன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம பவுல் அப்போஸ்தலன் பற்றி படித்தோம். பவுல் வந்து எப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார், அவர் ஏற்றுக்கொண்ட பிறகு எப்படி ஆண்டவருக்காக ஊழியம் செஞ்சார். அவர் ஊழியத்துக்கு போன இடம்லாம் நிறையா இடம் பார்த்தோம். முதல் சுவிசேஷ பிரயாணம், 2வது சுவிசேஷ பிரயாணம், 3வது சுவிசேஷ பிரயாணம், அப்புறம் அவர் ரோமாபுரிக்கு போனதெல்லாம் பார்த்தோம். கடைசியில் அவர் நல்ல போராட்டத்தை போராடி ஆண்டவரிடத்துல போயிட்டாரு. அந்த நீதியின் கிரீடத்தை அவர் பெற்றுக்கொள்வேன்னு சொன்னார். ஆண்டவர் அவருக்கு அந்த நீதியின் கிரீடத்தை கூட வச்சிருந்தார். சரி, அது வந்து ஒரு பிரயாணம். இப்போ நமக்கு எல்லாருக்குமே பிரயாணம்னா ரொம்ப இஷ்டம் இல்லை? உங்களுக்கும் இஷ்டம், பெரியவங்களுக்கு கூட இஷ்டம். எங்கேயாவது வெளியில் போனோன்னா எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இல்லை? நீங்கள் கூட பிள்ளைங்களுக்கெல்லாம் ஸ்கூலில் எங்கேயாவது கூப்பிட்டு போகிறாங்கன்னா, இல்லைன்னா உங்கள் வீட்டில் அவங்க அப்பா அம்மா எங்கேயாவது கூப்பிட்டு போகிறாங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் இல்லை? காரில் போனாலும் சரி, நான் ட்ரெயினில் போனால் நம்ம வேண்டியதெல்லாம் எடுத்துகிட்டு போவோம். ரொம்ப என்னென்ன சாப்பிட்றதுக்கு இஷ்டமாக இருக்கோ அதெல்லாம் எடுத்துகிட்டு போவோம். இப்போ அங்கே சந்தோஷமாக நம்ம போகிறோம். எனக்கு கூட சின்னதில் ஸ்கூலில் பிக்னிக்கு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது போகிறதுக்கு. ஏன்னா நைட்டெல்லாம் தூக்கம் வரல, காலையில் ஏஞ்சி டைமுக்கு போனோம் இல்லை, இல்லைன்னா போயிடும் பஸ்ஸுன்னு பயம். அதனால் சந்தோஷமாக அந்த இடத்துக்கு போகிறதுக்கு நமக்கு ஆயத்தமாக இருக்கிறோம். பாருங்க, இது அதே போல் இன்னைக்கு கூட ஒரு பிரயாணம் படிக்க போகிறோம். அது என்ன பிரயாணம்னா மோட்ச பிரயாணம். பாருங்க, மோட்சத்துக்கு நம்ம போகிறது கூட ஒரு பிரயாணம் போல் இருக்குது. இதை நம்ம படிக்கிறதுக்கு முன்னால் இதை எழுதினவர் ஒருத்தர் இருக்கார். அவர் பேர் ஜான் பனியன். அவர் எழுதின புஸ்தகம் பேர் மோட்ச பிரயாணம். அவர் எப்படி எழுதினாரு, ஏன் எழுதினார்னா, அவர் எந்த ஊரை சேர்ந்தவர்னா இங்கிலாந்து. அவர் ஏசுவை பற்றி சொன்னார். அவர் சொன்னதுக்காக அவரை சிறையில் போட்டான். பவுல் கூட ஏசப்பா வசனம் சொன்னதுனால அவரை சிறையில் போட்டாங்க. கைதியாக இருந்து அவர் கடைசி நாட்களெல்லாம் கழிச்சார். ஏசப்பா பிள்ளைங்க அவங்க கெட்ட காரியம் செய்கிறதுக்கு, தவறான காரியம் செஞ்சதுனால அவங்க சிறையில் இல்லை. ஏசப்பா பற்றி சொன்னதுனால அவங்களுக்கு சிறைச்சாலை. இவருக்கு எவ்வளோ நேரம் சிறைச்சாலை கிடைச்சதுன்னா 12 வருஷம். எப்படி இருக்கும்ல, பெட்ஃபோர்ட் ஜெயில், அதில் எப்படி இருக்கும் சிறைச்சாலை தான்? கம்ஃபர்டபுளாக இருக்குமா? இருட்டாக இருக்கும், அவங்களுக்கு ஒன்றும் வசதி இருக்காது. ஆனால் கூட அவருக்கு பைபிள் அவர் கையில் வச்சுக்கிறதுக்கு அவங்க பெர்மிஷன் கொடுத்தாங்க. அப்போது அங்கே இருக்கும்போது அவருக்கு ஒரு நல்ல கனவு வந்தது. பிள்ளைங்க உங்களுக்குலாம் கூட கனவு வரும் இல்லை? கனவு வந்தால் சில பிள்ளைங்க பயப்படுறீங்க இல்லை, ஏஞ்சி ஓடிடுறாங்க. சில பிள்ளைங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன், பெட்லேருந்து ஏஞ்சி போயிடுறாங்க. என்ன கனவு வருது உங்களுக்குலாம்? நீங்கள் இன்றைக்கி டிவியில் என்ன பார்க்குறீங்களோ, இல்லைன்னா பரீட்சைக்காக படிச்சுட்டு இருந்தீங்கன்னா பரீட்சை சம்மந்தமாக இப்படி ஏதாவது ஒரு கனவு வந்தால் பயப்படுறீங்க இல்லை? ஆனால் இவருக்கு ஒரு நல்ல கனவு வந்துச்சு. என்ன கனவுனா, நம்ம இந்த உலகத்தில் பிறந்துட்டு நம்முடைய வாழ்க்கையை ஒரு பிரயாணம் போல இருக்குது. அதை ஆரம்பித்து நம்ம பரலோக ராஜ்யம் பாருங்கள். அது இவர் என்னன்னு சொல்கிறாருன்னா, பரலோக ராஜ்யத்தை உச்சித பட்டணம், செலஸ்டியல் சிட்டி அப்படின்னு சொல்கிறார். பாருங்கள், அவருடைய புக்கிலெல்லாம் அவர் உச்சித பட்டணம் அப்படின்னு வருது பேர். பாருங்கள், உச்சித பட்டணம், செலஸ்டியல் சிட்டி இங்கிலீஷில் அப்படின்னு அவர் சொல்கிறார். இங்கே போகிறதுக்காக தான் எல்லா பிரயாணத்துக்கான வசதிகள்லாம் செய்கிறேன். சரி, இப்போது நம்ம இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒருத்தரை பற்றி படிக்க போகிறோம். யார் இதில் முக்கியமான ஆள்னா, இவர் தான் முக்கியமான ஆள். பாருங்கள், இவர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆச்சரியமாக இருக்குது, ஒரு வித்தியாசமாக இருக்குது. பாருங்கள், இவர் முதுகில் ஒரு பெரிய மூட்டை இருக்குது. அப்புறம் அவர் கிழிஞ்ச ட்ரெஸ்ஸு போட்டிருக்காரு. இன்னொன்று நோட் பண்ணிங்கன்னா, பாருங்கள், அவர் கையில் ஒரு புக்கு இருக்குது, அது ஓப்பனாக இருக்குது, திறந்துருக்கு. அதுதான் படித்தார். என்னன்னு, அன்றே ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கபடியே. இப்போ நம்ம எபிரேயரில் படித்த
அந்த வசனத்தை படித்தார். படிச்சுட்டு அவருக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஐயோ நம்ம பாவம் செய்கிறோமே, இந்த பாவத்திலேருந்து நமக்கு எப்படி விடுதலை கிடைக்கும், யார் என்னை விடுவிப்பார், எப்படி நான் இந்த பாவத்திலேருந்து விடுவிக்கப்படுவேன். அப்புறம் இவருக்கு தெரிஞ்சிச்சு அதுலேருந்து படிக்கிறதுலேருந்து அவர் இருக்கிற இடம் பேர் வந்து ஊர் பேர் வந்து சிட்டி ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன். பாருங்க இது என்ன இடம்னா நாசபுரி பட்டணம். பாருங்க அவர் இருந்த ஊர் பேர் நாசபுரி. நாசபுரின்னா அழிஞ்சு போகும். பாருங்க இந்த ஊர் பேர் வந்து சிட்டி ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன். தமிழில் வந்து இது நாசபுரி. இந்த ஊர் பேர் வந்து நாசபுரி. பாருங்க அப்போ அவருக்கு தெரியும் இந்த ஊர் வந்து அழிய போகுது. எப்படி அழிய போகுதுன்னா ஆண்டவர் நெருப்புனால இதை அழிக்க போறாரு. அவர் ஆண்டவர் வர போறாரு, இந்த அவர் இருக்கிற ஊரெல்லாம் அழிய போகுது. அப்போ நம்ம ஊரை அழிய போகுது, எனக்கு ஒரு நியாய தீர்ப்பு இருக்கு. அப்போ நான் நியாய தீர்ப்பு படி நான் எங்கே போனோம், நான் வந்து அக்கினி கடல் தான் போகணும். நான் இருக்க ஊருக்கும் அழிய போகுது, எனக்கு முன்னால் இருக்கிறதும் அக்கினி கடல். இப்போ இதுலேருந்து என்னை தப்பு வைக்கிறது யாரு, நான் என்ன செய்யணும் அப்படின்னு அவர் ரொம்ப தகைச்சிக்கிட்டே இருக்கார். தூக்கமே வரல, வீட்டில் நிம்மதியாக இருக்க மாட்டார். ஐயோ எனக்கு யாராவது ஒரு வழி கட்டினா நல்லா இருக்குமே அப்படின்னு அவர் யோசிச்சுட்டே இருக்கார். அப்படி இருக்கும்போது ஒருத்தரை அவர் சந்திக்கிறார். பாருங்க இவர் பேர் வந்து சுவிசேஷகர், இவாஞ்சலிஸ்ட். பாருங்க தமிழில் வந்து சுவிசேஷகர் அவர், இங்கிலீஷில் வந்து அவர் இவாஞ்சலிஸ்ட். இவாஞ்சலிஸ்ட்னா என்ன பண்ணுவாங்க, ஆண்டவருடைய வசனத்தை சொல்லுவாங்க. பாருங்க அவங்க தான் ஆண்டவரை பற்றி சொல்கிறவங்க தான் சுவிசேஷகர். இங்கிலீஷில் அவர் இவாஞ்சலிஸ்ட். பாருங்க அவர் வந்து இவனை கேட்குறாரு, நீ ஏன் துக்கமாக இருக்க, ஏன் இப்படி இருக்க, உனக்கு ஏன் பயமாக இருக்குது, என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்குறாரு. அப்போ இவர் என்ன சொல்கிறாரு, இல்லை எனக்கு பயமாக இருக்குது, நைட்டில் என்னால் நிம்மதியாக தூங்க முடியல, ஏன் என் மனைவி பிள்ளைங்களோட நான் சந்தோஷமாக இருக்க முடியல, எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள், எனக்கு நிம்மதியாக இருக்கணும், எனக்கு சந்தோஷம் வேணும், சமாதானம் வேணும், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ கேட்டவுடனே அவங்க அவர் வந்து அவங்ககிட்ட ஒரு சுருள் கொடுக்குறாரு. இந்த சுருள் கொடுத்துட்டு இவர் என்ன படிக்க சொல்கிறார். சரி அதில் என்ன எழுதியிருக்குன்னா, வரப்போகிற கோபாக்கினைக்கு தப்பித்து கொள்ளுங்கள் அப்படின்னு எழுதியிருக்கு, மத்தேயு 3:7. அப்போ இவன் எனக்கு கோபாக்கினை இருக்கு, நான் தப்பி வைக்கணும், இந்த கோபாக்கினிலேருந்து நான் தப்பி வைக்கணும், அப்போ என்ன பண்ணுறது, அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ கேட்டவுடனே அவர் என்ன சொல்கிறாரு, இங்கே பாரு இங்கே ஒரு இடம் காட்டுறேன், அது பேர் வந்து திட்டிவாசல். அது பேர் வந்து திட்டிவாசல். இது பேர் திட்டிவாசல் தமிழில். இங்கிலீஷில் வந்து விக்கெட் கேட். விக்கெட் இல்லை விக்கெட், இது பேர் விக்கெட் கேட்டு. பாருங்க அப்போ அவர் காட்டுறாரு, அங்கே தூரத்தில் ஒரு இடம் பார்க்குறியே அது தெரியுதா உனக்கு அப்படின்னு கேட்குறாரு. அப்போ எங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ சொல்கிறார், அங்கே பாரு தூரத்தில் உனக்கு, சரி அந்த கேட் தெரிலன்னா அங்கே வெளிச்சம் இருக்கு பாரு, அந்த வெளிச்சம் தெரியுதா அப்படின்னு கேட்குறாரு. நீ இப்போ என்ன செய்யணும், அந்த வெளிச்சத்துக்கு நேராக போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி போனீங்கன்னா உனக்கு அங்கே வந்து என்ன செய்யணும்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இவனுக்கு சந்தோஷமாக இருக்குது, சரி நமக்கு ஒரு வழி காட்டியிருக்காரு இவர், நம்ம அந்த வழியில் போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறாரு, அவர் போகிறதுக்கு ரெடியாகிறார். பாருங்க அப்படி ரெடியாகும்போது அவருடைய மனைவி பிள்ளைங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, ஐயோ நீ போறியே எங்களை விட்டுட்டு, பாருங்க அழுகுறான். பாருங்க அவர் மனைவி பிள்ளைங்கள்லாம் அழுகுறான். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, ஓடுறார். அவர் படம் பார்த்தீங்களா, அங்கே அவர் என்ன பண்ணுறாரு, காதை மூடிக்கிறார். ஏன் காதை மூடிக்கிறாருன்னா இவங்க அழுகுறாங்க, ஐயோ அப்பா போவாதீங்க எங்களை விட்டுட்டு அப்படின்றாங்க. இவர் என்ன செய்கிறாரு, அவங்க சொல்கிறதே கேட்கல, அவங்க காதை மூடிக்கிறார். ஏன்னா அவங்க அழுகுற சத்தத்தை கேட்டால் இவரால் அவருடைய பிரயாணத்தை கண்டினியூ பண்ண முடியாது. இப்போ அதனால என்ன சொல்கிறாரு, எனக்கு நித்திய ஜீவன் வேணும், ஒரே கத்துறாரு. இவர் காதை மூடிக்கிட்டு எனக்கு நித்திய ஜீவன், நித்திய ஜீவன் எனக்கு அதுதான் வேணும், எனக்கு வந்து இந்த நாசபுரி பட்டணம், சிட்டி ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் இது வேண்டாம், நான் வந்து உச்சித பட்டணத்துக்கு போகணும், இந்த பட்டணம் அழிய போகுது, நீங்களே என் கூட வாங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, ஐயோ நாங்கள் எப்படி வர்றது உன் கூட, நீ எங்கே போகிறன்னே தெரில, எப்படி வர்றது அப்படின்றாங்க. அவங்க சொன்னால் கூட இவன் கேட்க மாட்டான். ஏன்னா அவங்க சொல்கிற ஆலோசனை, அவங்க அழுகுறது இவனை திருப்பியுமா அந்த பட்டணத்துக்கு கொண்டு போகிறதுக்கு தான் பண்ணுறாங்க. அப்போது அவர் என்ன பண்ணல,
அதை கேட்கவே இல்லை. சரி இவங்க அழுகுறாங்களே, ஐயோ என்ன பண்ணுறது, போயிடலான்ட்டு அவர் போல. இப்போ அங்கே ஏசப்பாக்காக நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கும்போது மற்றவங்களாம் நம்மளை என்ன பண்ணுவாங்க, தடை பண்ணுவாங்க. இப்போ அங்கே பக்சிங் அங்கிள் கூட பாம்பேக்கு வந்த பிறகு அவங்க அப்பா அம்மாலாம் அழுதாங்க. எதுக்குன்னா, நீ உந்த விசுவாசத்தை விட்டுரு, நீ வா வீட்டுக்கு வா, நீ பைபிள் படிச்சுக்கோ, ஆனால் மற்றவங்களுக்கு யாருக்கும் சொல்லாத அப்படின்னு அவங்க அப்பா எல்லாம் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் ஐயோ எங்கள் அப்பா அழுகுறாரு, நான் என் விசுவாசத்தை விட்டுட்டு போயிடுறேன் அப்படின்னு நினைக்கல. அவர் என்ன பண்ணாரு, எங்கள் அப்பாக்கெல்லாம் இல்லை, நான் ஆண்டவருடைய சத்தத்தை தான் கேட்பேன், ஆண்டவரை பற்றி தான் நான் பேசுவேன், என்னால் அவரை சொல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. பிறகு இங்கே இவங்க என்ன பண்ணாங்க, அவங்க கிராமத்தில் 2 பேர் இருக்காங்க. அவங்க நல்லா ஸ்பீடாக விடுவாங்க. ஒருத்தன் பேர் ஆக்சிடென்ட், இன்னொருத்தன் பேர் பிளயபி. இப்போ தமிழில் ஒருத்தன் பேர் இணங்கு நெஞ்சன். பேர் என்னது, அவன் பேர் இணங்கு நெஞ்சன். இன்னொருத்தன் பேர் பிடிவாதக்காரன். பாருங்க, அவன் பேர் என்னது, பிடிவாதக்காரன். பாருங்க, இவங்க 2 பேரும் அவனை தொத்துட்டே வராங்க. நீ எங்கே போகிற, நான் உங்கள் மனைவி பிள்ளைங்களை விட்டுட்டு நம்ம ஊரை விட்டுட்டு நீ எங்கே போகிற அப்படின்னு கேட்குறான். அப்போ அவன் என்ன சொல்கிறான், ஐயோ நான் உச்சித பட்டணத்துக்கு போகிறேன், எனக்கு நித்திய ஜீவன் வேணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த பிடிவாதக்காரன் சொல்கிறான், உனக்கு எப்படிடா தெரியும் அந்த இடத்துக்கு போகிற, இதெல்லாம் சொல்றிய எப்படி தெரியும் அப்படின்னு சொல்கிறான். அப்பா பைபிள்லேருந்து வசனம் காட்டுறான். பாருங்க, இந்த புக்கு எனக்கு சொல்லுது, இது உச்சித பட்டணத்தை பற்றி சொல்லுது, நான் படித்தேன், இதில் எல்லாம் விவரித்து சொல்லியிருக்கு, நான் இங்கே போனோம். பாருங்க, இந்த நம்ம ஊர் அழிய போகுது, அது அழியாத இடம், அந்த இடம் பட்டணம் நித்தியமாக இருக்கிற பட்டணம், நான் அங்கே போகணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது, இந்த ஊர் எனக்கு வேண்டாம், நீங்களும் வரணும்னு விரும்பப்பட்டீங்கன்னா வாங்க அப்படின்னு சொல்கிறோம். பாருங்க, அப்போ அவங்க 2 பேரும் என்ன சொல்கிறாங்க, இந்த பிடிவாதக்காரன் என்ன சொல்கிறான், வேணாம் வேணாம் உன் கூட நான் வரல, நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். ஒருத்தன் மட்டும் என்ன பண்ணுறான், இணங்க நெஞ்சன் மட்டும் அவனை பின்னால் கூட வரான். இவன் சொல்கிறது ஏதோ உண்மையாக இருக்குது போல, நம்ம கூட போகலாம், நானும் இவன் கூட போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் என்ன பண்ணுறான், அவன் கூட ஸ்டார்ட் பண்ணுறான். பாருங்க, இப்போ கிறிஸ்டியானும் இவனும் பேசிக்கிட்டே வரான். இப்போ 2 பேரும் பேசிகிட்டே வரும்போது பாருங்க என்ன நடக்குதுன்னா, இவன் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இவனுக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டு வரான். சொல்லிட்டே வரும்போது அங்கே ஒரு சகதி இருக்குது, சேரெல்லாம் இருக்குது. பாருங்க, அந்த இடத்துல வந்தவனை பார்க்காம என்ன பண்ணிட்டாங்க, 2 பேருமே உந்துட்டாங்க. பாருங்க, அந்த இடம் பேர் ஸ்லாப் டெஸ்பான், நம்பிக்கை இழவு. தமிழில் அதுக்கு பேர் நம்பிக்கை இழவு. பாருங்க, அந்த சேத்துக்குள்ளே உள்ளே உந்துட்டாங்க. பாருங்க, அப்போ இவன் சொல்கிறான், அந்த இணங்கு நெஞ்சன்னு சொல்கிறான், நீ என்னமோ பரலோகம்னு சொன்னிய, ரொம்ப நல்லா இருக்கும் அந்த இடம்னு சொன்னிய, இந்த என்ன இது இப்படி இருக்குது, ஒரே சகதியாக இருக்குது, இங்கே என்ன பண்ணுறது. பாருங்க, இவன் இதுக்குள்ளே உந்துட்டான். இவன் டைரக்ஷன் எங்கே இருக்குது, உச்சித பட்டணத்தை பார்த்துட்டு இருக்கு. பாருங்க, இவன் கண்ணு எங்கே இருக்குது, நம்ம நாசபுரிக்கு திரும்பி போயிடலாம் அப்படின்னு இவன் யோசிச்சுட்டான். பாருங்க, இங்கே எல்லாம் பக்கத்தில் குளம் இருக்கனால எல்லா மரம் எல்லாம் இருக்குது, இங்கே பக்கத்தில் இருக்கு. ஆனால் இவங்க பேசிட்டே வந்ததில் என்ன பண்ணிட்டாங்க, தெரியாமல் அதுக்குள்ளே விழுந்துட்டாங்க. சகதிக்குள்ளே விழுந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த அனுபவம். நான் சின்னதில் ஒரு தடவை விழுந்துட்டேன், எவ்வளோ ட்ரை பண்ணாலும் உள்ளே போயிட்டே இருக்கேன். நல்ல வேலை அங்கே ஒருத்தன் வந்தான், அவன் தான் என்னை தூக்கி விட்டான். அப்போ இவனை எப்படி தூக்குறது. பாருங்க, இவன் பின்னால் முதுகில் பாரம் இருக்குது, மூட்டை இருக்குது. இவனுக்கு இல்லை, ஒன்றும் இல்லை. இவனுடைய பார்வை எங்கே இருக்குது, மறுபடியுமா நம்ம அந்த ஊருக்கே போயிடலாம், நாசபுரிக்கே போயிடலாம் அப்படின்னு அவன் நினைக்கிறான். இவன் என்ன நினைக்கிறான், நான் உச்சித பட்டணத்துக்கு போகணும், ஐயோ இதுலேருந்து எப்படி நான் வர்றது, என்னால் தப்பிக்க முடியலையே, எப்படின்னு யோசிச்சிருக்கான். அப்போ இவன் சொல்கிறான், நீ போகிற உச்சித பட்டணம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னிய, இதுதானா, ஐயோ எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க அவனும் போயிட்டான். திரும்பவுமா அந்த அவங்க ஊருக்கே சிட்டி ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் போயிட்டான். சரி, இவன் இப்படி இருக்கும்போது இங்கே ஒருத்தர் வர்றாரு. பாருங்க, இவர் பேர் சகாயர். பாருங்க, இவர் என்ன செய்கிறாரு, சகாயர் என்ன பண்ணுறாரு, ஹெல்ப்பர். பாருங்க, அவர் பேர் என்ன, ஹெல்ப்பர். அவர் என்ன பண்ணுறாரு, ஓ நீ விழுந்துட்டியா, நீ பார்க்கலையா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் நான் பார்க்கல அப்படின்றாரு. சரி, அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அவர் கை கொடுக்குறாரு. அவருக்கு கை கொடுத்துட்டு அவனை அங்கேருந்து தூக்கிட்டாரு. பாருங்க, அவர் பேர் என்னது, சகாயர்.
ஆண்டவர் பேரு சகாயம். இவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, அந்த சகதியிலிருந்து தூக்கிட்டார். அவன் வந்து திருப்பியுமா பழைய இடத்துக்கே போயிட்டான். இப்போ இவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சரி நமக்கு தப்பு வச்சார் இவர் வந்து அப்படின்னு அவரு நினைக்கிறார். சரி இப்படி முடிஞ்சிட்ட பிறகு இவன் திரும்பி என்ன பண்ணணும், எங்க போனோம், அவன் தான் விக்கெட் கேட்டுக்கு தான் போகணும். சரி இப்படி நடந்து போயிட்டே இருக்கான். அந்த புக்கையும் படிச்சுக்கிறான், அந்த இடத்தையும் பார்த்துட்டு போயிட்டே இருக்கான். போயிட்டே இருக்கும்போது இப்போ அவங்க இங்கே ஒருத்தர் வர்றார் அவனை சந்திக்கிறதுக்கு. இப்போ அவன் பேர் லோகஞானி. அவன் பேர் லோகஞானி. லோகஞானி இங்கிலீஷில் வந்து வேர்லி வைஸ்மேன். சரி அவர் என்ன சொல்கிறாரு, ஏய் நீ எங்கே போகிற அப்படின்னு கேட்குறாரு. ஏய் எங்கேப்பா போகிற, நான் உடம்புலலாம் ஒரே சகதியாக இருக்குது, என்ன என்னமோ உச்சிதப்பட்டணும்னு சொல்கிற, என்ன உடம்புலலாம் அப்படி இருக்கு, வழியில எல்லாம் இதெல்லாம் அவனுக்கு நடந்துச்சா அப்படின்னு சொல்கிறான். ஆமாம் அப்படின்னு சொல்கிறான். நீ எங்கே போகிற, அவன் சொல்கிறான் நான் விக்கெட் கேட்டுக்கு போகிறேன், அங்கே வெளிச்சம் இருக்குல்ல, அந்த வெளிச்சம் ஏசு கிறிஸ்து, அந்த வெளிச்சத்தை நோக்கி நான் போனேன். அப்போ இவர் சொல்கிறாரு, இங்கே பாரு அதெல்லாம் பண்ணாது, அது கஷ்டம். இப்போ நான் உனக்கு ஒரு வழி சொல்கிறேன் பாரு. என்ன வழின்னா, அங்கே தூரத்தில் ஒரு இடம் தெரிவிப்பார். என்னது, சீனாய் மலை. இந்த இடத்துக்கு போக சொல்கிறாரு அவர். என்னத்துக்கு, அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, இந்த இடத்துக்கு போ, அங்கே வந்து ஒருத்தர் இருக்கார், அவர் பேர் என்னதுன்னா நியாயப்பிரமாணிக்கன். அவர் பேர் என்னது, அவர் பேர் வந்து அவர் வந்து லா கிவர், நியாயப்பிரமாணிக்கன் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து அங்கே ஒரு சிட்டி இருக்கு மொராலிட்டி, அந்த சிட்டி பேர் மொராலிட்டி, சமயபுரம். அவர்கிட்ட போனீங்கன்னா உனக்கு என்ன சட்டம்னு சொல்லுவார், நீ என்ன செய்யணும்னு சொல்லுவார். நீ வந்து சீக்கிரமாக என்ன பண்ணலாம், மூட்டையிலேருந்து விடுபடலாம் அப்படின்னு சொல்கிறார். சரி அப்போ அவன் யோசித்தான், ஓ இவர் சொன்னது கரெக்டு போல அப்படின்னு யோசித்தான். யோசிச்சுட்டு சரி இவன் சொல்கிற வழியே நம்ம போகலாம். எந்த வழியை மறந்துட்டான், அந்த சுவிசேஷகர் சொன்ன அந்த திட்டி வாசலுக்கு போகிறதுக்கு பதிலாக இப்போ இவன் சொன்னது கரெக்டுன்னு நினச்சிட்டு இப்படி வரான். இவன் பக்கத்தில் வர வர பாருங்க இங்கே ஒரே நெருப்பு, இந்த மலை வந்து நெருப்பாக இருக்குது, ஒரே என்ன சொல்கிறது மின்னல் இருக்குது, ஒரே எரியுது, அந்த மலை எரியுது. அப்போ எரிஞ்ச உடனே அவன் என்ன பண்ணுறான், இது ஏன் இப்படி இருக்குது, பக்கத்தில் வர வர அவனுக்கு பாரம் அதிகமாகுது. அப்போ யோசிச்சான், என்னது இது, அவர் சொன்னார் வெளிச்சம் அங்கே இருக்குது அங்கே போன்னு சொன்னார், இப்போ இவன் சொன்னதை நம்ம கேட்டு வந்த இது எப்படி அப்படின்னு யோசிக்கிறார். பாருங்க இவன் வந்து தவறான வழியை நடத்திருக்கான். அவன் இது வந்து சீனாய் மலை, ஆண்டவர் வந்து சீனாய் மலையில் 10 கட்டளை கொடுத்தாரு. அப்போ அவன் என்ன சொல்கிறான், நீ கட்டளையை பின்பற்று, அப்போ உனக்கு பாரத்லேருந்து விடுபடுவ அப்படின்னு சொல்கிறான். கட்டளையை பின்பற்றா நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்காது. ஆண்டவர் தான் நமக்கு பாவ மன்னிப்பு கொடுக்குறவர். கட்டளை வந்து ஒன்றும் நமக்கு உதவி செய்யாது. அப்போ இவனுக்கு ரொம்ப அந்த வெயிட் ஜாஸ்தியான மாதிரி இருக்கு, ஐயோ நம்ம தப்பான வழியில் வந்துட்டோமே, அப்போ எப்படி பண்ணுறது அப்படின்னு அவன் ரொம்ப திகைச்சிட்டு நிற்கிறாங்க. நிற்கும்போது மறுபடியும் வர்றாரு யார், இந்த இவரை பார்க்குறான். இந்த மலைக்கிட்ட இவன் போய் தான் இவரை பார்க்குறாரு. இவரை பார்த்துட்டு இவர் கேட்குறாரு, நீ எங்கே வந்தன்னு கேட்குறாரு. நீ எங்கே வந்த, உன்னை நான் எங்கே போக சொன்னேன். அவர் வந்து கோபமாக கேட்குறாரு. ஏன்னா இவர் அவன் சொன்ன வழியை விட்டுட்டு வேற வழிக்கு வந்திருக்கான். அப்போ அவன் சொல்கிறான், இல்லை எனக்கு லோக ஞானி சொன்னான். உனக்கு நான் என்ன சொன்னேன், அந்த திட்டி வாசலுக்கு தான் நான் உன்னை போக சொன்னேன், நீ எங்கே இங்கே வந்த அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு தெரியுது. அப்போ அவன் வந்து என்ன பண்ணுறான், ஓ நம்ம செஞ்சது தப்பு, அவனுக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு. பாருங்க அவர் நம்ம சொன்னதை கேட்காம நம்ம இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு அவனுக்கு ரொம்ப மனசு துக்கமாயிட்டு கீழே தலையை போட்டு தொங்க விட்டான். எனக்கு ரொம்ப வெக்கமாயிடுச்சு, அவர் சொன்னது நம்ம கேட்காம போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. சரி அப்போ அவர் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. ஆண்டவரே நான் தப்பு செஞ்சுட்டேன், அவர் சுவிசேஷகர் சொன்னதை கேட்காம இவர் சொன்னதை போனதுனால இப்போ எனக்கு பாரம் அதிகமாயிடுச்சு அப்படின்னு அவனுக்கு தப்பு தெரிஞ்சிச்சு. சரி இப்போ என்ன செய்யலாம், சரி நம்ம சீக்கிரமாக போகலாம் அந்த இடத்துக்கு, நம்ம இல்லைன்னா லேட் ஆகிடும், இல்லைன்னா திருப்பியுமா யாராவது நம்மளை தப்பான வழிக்கு அனுப்ப போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் திருப்பியுமா போகிறான். பாருங்க எங்கே போகிறான்னா, பாருங்க இது இந்த இடத்துக்கு வரலாம். இந்த இடத்துல வந்து மேலே ஒரு வசனம் எழுதியிருக்கு. என்ன வசனம் எழுதியிருக்குன்னா, நாக் அண்ட் இட் ஷால் பி ஓப்பன், தட்டுங்கள் அப்போது உங்களுக்கு திறக்கப்படும் அப்படின்னு எழுதியிருக்கு. பாருங்க இவர் பேர் இங்கிலீஷில் வந்து குட்வில், ஆனால் தமிழில் வந்து பச்சைபாதன். பாருங்க இவர் என்ன பண்ணுறாரு,
இவன் போய் கதவு தட்டுறான். knock and it shall be open சொன்னதுனால கதவு தட்டுறாரு. தட்டின உடனே இந்த பச்சை பாதன் என்ன பண்றாரு, குட்வில் கையை பிடிச்சி அவனை இழுக்கிறார். இங்கே யாராவது நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னா கதவை திறந்துட்டு வாங்கன்னு சொல்லுவோம். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, அவர் கையை பிடிச்சி இழுக்கிறாரு. அப்போ அவன் யோசித்தான், என்ன என் கையை பிடிச்சி இழுக்கிறாரு. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, இது வந்து சாத்தானுடைய கோட்டை இங்கே இருக்கு, என்ன சாத்தான் என்ன பண்ணுவான், அங்கேருந்து நம்மளை தாக்குவான் அப்படின்னு சொல்கிறார். சொல்லிட்டு அவனை என்ன பண்ணாரு, கையை பிடிச்சி இழுக்கிறார். கையை பிடிச்சி இழுக்கிறாரு. எதுக்காகனா அவங்க இந்த இடத்துல வந்து பெயல்செபுல் கோட்டை, பெயல்செபுல் ஃபோர்ட் இது. பாருங்க இங்கிருந்து அம்பு விடுறாங்க. பாருங்க அவங்க உள்ள போறவங்க போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அம்பு விடுறாங்க. அம்பு வந்து எப்படிப்பட்டதுன்னா ரொம்ப பாய்சனஸ், ரொம்ப எப்படி இருக்கும், அது பாய்சனோட இருக்கும். சரி, அப்போ வந்து அம்புல வந்து விஷம். பாருங்க இது வந்து இவங்க மேலே பட்டுச்சுன்னா அவங்க செத்துருவாங்க, அங்கேயே கீழே விழுந்து செத்துருவாங்க, அவங்க உள்ள போக முடியாது. பாருங்க அப்போ என்ன யோசிச்சிட்டாங்க, அதுக்காக தான் இவர் பிடிச்சி இழுக்கிறார். சாத்தான் பார்த்தீங்களா, இப்போ சாத்தானுடைய பேர் பெயல்செபூல். அவன் என்ன பண்ணுறான், ஆண்டவருடைய பிள்ளைங்க ஒருத்தர் பாவி வந்து ஆண்டவர் வழியில் போகாமல் இருக்கிறதுக்கு பாருங்க இந்த மாதிரி அம்பு விடுறான். பாருங்க இதில் அம்பு, ஒரு அம்பு வந்து பரிகாசம் பண்ணுறது. சாத்தான் என்ன பண்ணுறான், ஐயா நீ வந்து என்ன பண்ற, நீ வந்து என்ன பண்ற, இந்த வழியில போறியா அப்படின்னு சொல்லிட்டு வழியில இருந்து என்ன பண்றான், வேற டைரக்ஷன் கொண்டு வரதுக்காக இதெல்லாம் செய்யறான். ஒரு அம்பு விட்டான். அந்த அம்பு வந்து என்னன்னு சொன்னான், அவனை போஸ்ட்போன் பண்ண வைக்கிறது, பின்னால அப்புறம் பார்த்துக்கலாம். அப்புறம் என்ன சொல்றான், அவங்கள வந்து பரிகாசம் பண்றது. பாருங்க சில பிள்ளைங்களாம் கேலி பண்ணுவார், ஐயோ நீ என்ன பாஸ்ட் ஆயிட்டியா அப்படின்னு கேட்பாங்க. அதனால பரிகாசம் பண்றது, இல்லைன்னா என்ன பண்றது, அவங்கள போஸ்ட்போன் பண்ண வைக்கிறான். இப்பெல்லாம் வேணாம், ரட்சிப்பு, சர்ச்சு, பைபிள் இதெல்லாம் இப்போ வேணாம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சாத்தா என்ன பண்ணுவான், நம்மளுடைய உள்ளத்துல வந்து சரி காதில் வந்து சொல்லுவான், ஆண்டவருடைய வழியில போகாத இப்படி தடை செய்து சாத்தா நிறைய அம்பு விட்டுட்டே இருக்கும். பாருங்க விட்டதுனால அதுக்கு தான் அந்த பச்சை பாதன் பிடிச்சி அவரை உள்ள இழுக்கிறார். உள்ள போயிட்டாரு. போன பிறகு இவனுக்கு எப்படா அந்த மூட்டையில இருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு யோசிக்கிறார். அப்புறம் யோசிச்சுட்டு அப்புறம் என்ன கேட்குறாரு, எனக்கு இந்த பாரத்தை வந்து நான் எங்கே எடுத்து வைக்கணும், நான் எங்கே இறக்கணும், எனக்கு ஒரு வழி சொல்லுங்க. ஆனால் அந்த பச்சை பாதனை என்ன பண்ணுறாரு, ரொம்ப அவனை ரொம்ப பட்சமாக விசாரிக்கிறார். நீ எங்கேருந்து வந்திருக்க, உன் பேர் என்னது, நீ உனக்கு மனைவி பிள்ளைங்களாம் இல்லையா, அவங்களெல்லாம் கூட்டிட்டு வரலையா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவன் என்ன சொல்கிறான், ஐயோ என் மனைவி பிள்ளைங்களாம் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க, இப்போ நான் மட்டும்தான் வந்தேன், இந்த பாரத்தை நான் எப்படி இறக்குறது, எனக்கு ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த பச்சை பாதன் சொல்றாரு, நீ நல்ல தீர்மானம் எடுத்துக்க, நீ போற வழி நல்ல வழி, நீ எப்பயும் எப்படி போனோம்னா இந்த வழி வந்து விசாலமான இருக்கிற வழிக்கு நீ போகக்கூடாது, நீ இந்த மோட்ச பிரயாணத்துக்கு போற குறுகலான வழியில பார்க்கணும், எது ஸ்ட்ரெயிட்டா இருக்கோ அந்த வழியில போ, நீ வந்து இங்க வந்துட்டு அடுத்த இடத்துக்கு போகணும், இப்போ அங்க உனக்கு என்ன செய்யணும்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றாரு. சரி, இப்போ ஒரு இடத்துக்கு போகும்போது ஒருத்தங்க அவங்கள என்ன பண்ணிட்டே இருக்காங்க, கைட் பண்ணிட்டே இருக்காங்க. பாருங்க இங்க வந்தாரு, இப்போ பச்சை பாதம் இன்னொரு இடத்துக்கு போக சொல்றாரு. பாருங்க இது நம்ம அடுத்த வாரம் பார்க்க போறோம். பாருங்க இன்னைக்கு வரைக்கும் பார்த்ததுல பாருங்க இவன் நாசபுரி பற்றி தெரிஞ்சுக்கிட்டான். என்ன ஆக போகுது, இது அழிய போகுது, நம்ம இடம் அழிய போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டான். அப்புறம் நம்ம போய் என்னுடைய முடிவு ஏசு கிறிஸ்து இல்லாமல் இருந்தா எனக்கு அக்னி கடல் தான், அதையும் தெரிஞ்சுக்கிட்டான். அப்புறம் இந்த சட்டம் 10 கட்டளைகள் கை கொண்டா நான் வந்து பரலோகத்துக்கு போக முடியாது, அப்போ நான் என்ன செய்யணும், அப்போ அவனுக்கு என்ன வழினா ஏசு கிறிஸ்து தான் வழி அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டான். அப்போ பைபிளில் ஒரு வசனம் இருக்கு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இப்போ வேற வழி ஒன்றும் இல்லை, அப்போ ஆண்டவர் தான் வழி. அங்கே ஆண்டவர்கிட்ட வந்தீங்கன்னா அந்த வழியில போனா நம்ம போற முடிவு வந்து உச்சித பட்டணம் பரலோகம். பாருங்க இன்னைக்கு நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் அந்த சிட்டி ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன், அது நாசபுரி. அங்கேருந்து அவன் அங்கேருந்து மீட்கப்பட்டு என்ன பண்ணுறான், பரலோக பட்டணத்துக்கு உச்சித பட்டணத்துக்கு ஆரம்பிச்சிருக்கான். பாருங்க நம்ம கூட
வாழ்ந்து கொண்டிருக்க இடம் அழிய போகுது. வேதம் கரெக்டாக சொல்லுது, ஒரு நாள் நம்ம இருக்கிற பட்டணம்லாம் நெருப்புக்கு இரையாக போகுது, அழிய போகுது. இது நிரந்தரமான பட்டணம் இல்லை, ஆண்டவர் இருக்கிற இடம் தான், பரலோகம் தான் நிச்சயமான இடம். பாருங்க, அதுக்கு பிள்ளைங்க நீங்கள் என்ன பண்ணணும், இப்பயே தீர்மானம் பண்ணணும். பாருங்க, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்குறாரு. இது கதை இல்லை, இது கனவு. உண்மையாக மனுஷனுடைய வாழ்க்கையில் நடக்கிறது தான் நாம் அவருக்கு கனவாக ஆண்டவர் காண்பிச்சிருக்கிறார். பாருங்க, இன்னைக்கு நீங்கள் கூட யோசித்து பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் இருக்கிற இடம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இது அழிய போகுது, அழியாத ஒரு இடத்துக்கு நம்ம போகணும். அது ஆண்டவருடைய பரலோகம், மோட்சப்பட்டணும், உச்சிதப்பட்டணும். அங்கே போகிறதுக்கு ஆண்டவர் தான் வழி, இயேசு கிறிஸ்து தான் வழி. பாருங்க, நீங்கள் அவர்கிட்ட வந்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுவார், உங்களை ஏற்றுக்கொண்டு அந்த உண்மையான வெளிச்சம், அவர் தான் நீதியின் சூரியன் வெளிச்சம். அப்போ வெளிச்சம் திட்டம் நம்ம வரும்போது நம்ம இருளெல்லாம் நீங்கி போயிடும். சரி பிள்ளைங்க, இன்னைக்கு நீங்கள் தீர்மானம் பண்ணணும், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும். அப்புறமா பார்க்கலாம், நான் 10th முடிச்ச பிறகு பார்க்குறேன், இல்லைன்னா நான் 12th முடியணும், நான் காலேஜ் படிக்கணும், அப்புறம் பார்த்துக்கோன்னா அப்புறம் நமக்கு வராது. ரட்சிப்பு தெளி போடவே கூடாது. இன்றைக்கே ரட்சணைனால் பைபிளை போட்டுருது. அதனால் இன்னைக்கு நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கோங்க. ஜெபம் பண்ணலாம். அடுத்த வாரம் இதை கண்டினியூ பண்ணுவோம். நீங்கள் தொடராமல் கேட்டிங்கன்னா, தொடர்ந்து கேட்டிங்கன்னா உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும், இது புரியும், உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஜெபம் பண்ணலாம். எங்களை நேசிக்கிற அன்புள்ள கர்த்தாவே, இந்த அருமையான சாயங்கால வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த வேலையில் ஆண்டவரே, ஜான் பணின்னு எழுதின இந்த மோட்ச பிரயாணத்தை படிக்கிறோம். எங்களுக்கும் பிள்ளைங்களுக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும். இருக்க உதவி செய்தலும், இந்த நாங்கள் இருக்கிற இடம் நாசபுரி என்பதை பிள்ளைங்களும் ஆண்டவரே கேட்குற மற்றவங்களும் அறிந்து கொள்ள உதவி செய்தலும். ஆண்டவரே, அவனைப் போல இந்த உச்சித பட்டணத்தை போய் சேர வேண்டும் என்ற அந்த ஆசையை கொடுத்தாலும், எல்லா ஆண்டவரே தடைகளெல்லாம் நீக்கி ஆண்டவரை உம்மிடத்தில் வர்றதுக்கு அந்த ஆசையோடு அவன் பின்தொடர்ந்தது போல நாங்களும் பின்தொடர உதவி செய்தலும். நீரே வழி சத்தியம் என்பதை பிள்ளைகளும் தெரிந்து கொள்ள உதவி செய்தலும். இந்த சாயங்கால நேரத்திலே இந்த வார்த்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்தலும். பிள்ளைகளுடைய படிப்பிலே அவருக்கு ஞானத்தை கொடுத்தலும். உம்முடைய கருத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து எங்கள் கர்த்தரும் அருமை ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தாழ்மையோடு எடுக்கிறோம் பிதாவே, ஆமென். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொன்னாரே. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொன்னாரே. தோமாவுக்கு இயேசு சொன்னாரே. யோவான் 14:6 சொன்னாரே. யோவான் 14:6 சொன்னாரே. Thank you, children, for listening to God's word. And I really truly believe that Andrew இங்க எல்லார்கிட்டயும் பேசியிருப்பாரு. And so now Anna is going to share with us a portion from Bhaksing Uncle's book, Word and Weary Season. So children, this is like God is encouraging us through so many different ways, just so we will know him more. Andrew நம்மள எவ்வளோ வழிகளா நம்மள என்கரேஜ் பண்ணி நம்மள உற்சாகப்படுத்தி நம்ம அவரை இன்னும் அறியணும்னு, like look at the ways God is helping us. So I really really hope that you will get to taste God's love in a really special way. So children, I hope this helps you out also. So let's listen to it. Praise the Lord, dear children. We bring greetings to all of you in the precious name of the Lord and Savior Jesus Christ. நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறோம். And we hope that you are watching this online Sunday school program every week. Children, before we go for the class, Anna would like to read a word from the Bible. It's taken from the book of Psalm 78:6. It says, that the generation to come might know them, even the children which should be born, who should arise and declare them to their children. தமிழ்ல படிக்கிற சங்கீதம் 78:6. இனி பிறக்கும் பிள்ளைகளாக பின் சந்ததியார் அதை அறிந்து கொண்டு அவர்கள் எழுப்பி தங்கள் பிள்ளைகளுக்கு அவைகளை சொல்லும்படிக்கு. 5వ వచనంలో ఉంది,
రాగల తరములలో పుట్టబో పిల్లలు దాన్ని ఎరుగునట్లును వారు లేచి తమ పిల్లలకు దానిని వివరించినట్లును వీరును దేవుని యందు నిరీక్షణ గలవారి దేవుని క్రియలను మరొకయుండి. And children, before we could go for the class, and I would like to read a word from the Bible. It's taken from the book of 1 Peter 2:11. It says, "Dearly beloved, I beseech you as strangers and pilgrims, abstain from fleshy lust which war against the soul." இன்னும் நீங்க இந்த ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஜேக்கப் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் இல்லையா. காட் டோல்ட், ஆண்டவர் என்ன சொல்றாரு, யாக்கோபை அழைத்து நீ எங்க போகணும், பெத்தேலுக்கு போகணும் என்று சொல்றார். God tells Jacob to go to Bethel. பட் அவர் என்ன பண்றாரு, அதே இடத்துல இருக்கார். அவர் எந்த இடத்துல இருக்காரோ அதே இடத்துல இருக்கார். அதன் பிறகு அவர் என்ன பண்றாரு, கொஞ்ச நாட்கள் கழித்து அவர் பெத்தேலுக்கு போகிறாரு. போகிறதுக்கு முன்பதாக அவர் என்ன பண்றாரு, ஒரு வசனம் இருக்கு ரொம்ப, they put away their strange garments and strange gods என்று. ஓகேவா, இந்த ஸ்ட்ரேஞ்ச் கார்மெண்ட்ஸ், ஏன்னா அவங்க ஸ்ட்ரேஞ்ச் கார்மெண்ட்ஸை வேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த ஊர்ல என்ன கார்மெண்ட் இருந்துச்சோ அந்த மாதிரி துணிகளை அவங்க வேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, அண்ட் ஸ்ட்ரேஞ்ச் காட்ஸ், அந்த ஊர்ல அவங்க என்னென்ன காட்ஸ் இருந்தாங்களோ ஒருவேளை அந்த காட்ஸ் கூட அவங்க என்ன பண்ணிருக்கலாம், ஒரு சிலையா பண்ணி கூட வச்சிருந்துருக்கலாம்ல. இதெல்லாம் என்ன பண்றாரு அப்படின்னா, ஜேக்கப் ஒரு ஓக் ட்ரீ, ஒரு மரத்துக்கு கீழே அது என்ன பண்ற ஸ்ட்ரேஞ்ச் கார்மெண்ட்ஸ், அதன் பிறகு ஸ்ட்ரேஞ்ச் காட்ஸை அவங்க என்ன பண்றாங்க, தே ஆர் பெரியிங் இன்ஸ், அதை புதைக்கிறாங்க. அதன் பிறகு the Lord starts to bless Jacob. ஆண்டவர் யாக்கோபை ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறார். Children, in our lives we have many strange gods. Strange gods are nothing but whatever the world does, right? It could be friends, it could be bad habits, it could be bad friends, not good friends. Good friends are necessary, la. Bad friendship, la. கெட்ட ஸ்நேகிதம் and bad things, கெட்ட காரியங்கள், இதெல்லாம் என்னது, these are called the strange gods. And also strange garments என்னன்னா, நீங்க போடுற அந்த உடைகள் பாத்தீங்க அப்படின்னா உலகத்தார போல நீங்க என்ன பண்ணக்கூடாது, உடை அணியக்கூடாது. இப்போ நீங்க ஒரு கொஸ்டின் கேட்கலாம், சரி வேர்ல்டி கார்மெண்ட்ஸ் அணியக்கூடாதுன்னா நாங்க என்ன பண்ணணும், ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுட்டு நாங்க போலாமா அப்படின்னு சொன்னா அது வேண்டாம், ரைட்? You can wear clothes which is not distractive to others. மற்றவர்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாத அளவுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, உங்களோட உடைகளை நீங்கள் உடுத்து கொண்டு போங்கள். You start wearing a dress, stand in front of the mirror. ஒரு கண்ணாடிக்கு முன்னாடி நின்று நீங்க பாருங்க, இந்த உடை நன்றாக இருக்கிறதா, யாருக்காவது டிஸ்ட்ராக்ஷனா இருக்குமா? See children, you are the judge, okay? Because I am not a judge or a jury. Sometimes in today's world children don't even listen to their parents. இந்த காலத்துல குழந்தைகள் பெற்றோர் கூட கேட்பதில்லை. ஸோ அவங்க என்ன வேணுமோ அந்த மாதிரி அவங்க ட்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, while it's not wrong to dress well, நீங்கள் நன்றாக உடை விடுவது தவறு கிடையாது. பட் உலகத்தாரை போல, அதாவது அதை பார்ப்பதற்கு மிகவும் அருவருப்பாக இருக்கக்கூடாது. ஓகே, இட் should not be very bad or distractful. So அதுதான் நான் என்ன சொல்ல வரேன். ஓகே, in your lives children, please try to put away the strange gods if there's any, and try to put away the strange garments. Then if you start to do that, நாம் அதை செய்யும் பொழுது ஆண்டவர் உண்மையாகவே நம்மளை ஆசீர்வதிப்பார். That's how the Lord blessed Jacob. ஆண்டவர் ஜேக்கபை ஆசீர்வதித்தார், and then he became mighty man of God. ஆண்டவருக்கு ஒரு பெரிய சாட்சியாக விளங்கினார். ஸோ நீங்க கூட என்ன பண்ணணும், இந்த ஸ்ட்ரேஞ்ச் கார்மெண்ட்ஸ், இந்த ஸ்ட்ரேஞ்ச் கார்மெண்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரேஞ்ச் கார்ட்ஸ் அவங்க வாழ்க்கையில இருந்து நீங்க எடுக்க பார்க்கணும். Before we complete the class, I would like to read a word from the Bible. It's taken from the book of Jeremiah chapter 6 verse 16. It says, "Thus saith the Lord, standing in the ways and see, and ask for the old paths, where is the good way, and walk therein, and you shall find rest for your souls." எரேமியா 6:16, வழிகளில் நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். తెలుగులో యెహోవా ఇలాగ సెలవిచ్చుచున్నాడు, మార్గంలో నిలిచి చూడుడి, పురాతన మార్గంలో గూర్చి విచారించుడి,
మేలు కలుగు మార్గం ఏదో అని అడిగి అందులోను నడుచుకొనండి, అప్పుడు మీకు నెమ్మది కలుగును. ఆమేన్. And children, we thank you for joining this online Sunday school session. May God bless you and your families, and may the Lord's name alone shall be exalted. குழந்தைகளே, இந்த ஆன்லைன் சண்டே ஸ்கூல் ஜாயின் பண்ணதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் நாம் மட்டுமே மகிமைப்படுவதாக. தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். Thank you, Anna. So, children, thank you for listening to what Anna had to say, and I really hope it encouraged you, and I hope God spoke to you. And now we'll look at the memory verse portion for next week. Memory verse for next week. For beginners, Proverbs chapter 3 verse 24. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். For tiny tots, Psalm 145 verse 10. சங்கீதம் 145ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். For KG, Psalm 24 verse 1. சங்கீதம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். For primary, Proverbs chapter 3 verse 31 and 32. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 31-32 வசனங்கள். For juniors, Psalm 145 verses 19 and 20. சங்கீதம் 145ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள். For inters and seniors, Psalm 119 verses 96-98. சங்கீதம் 119ஆம் அதிகாரம் 96-98 வசனம் வரை. Please send in your memory verse entries to the displayed numbers 9444441048 or 9840811897. Now we've come to the end of the program, and we will pray for all the children and people who have celebrated their birthdays or anniversaries the last week, and we'll pray for a couple of other things also, and we'll close with the benediction. எங்கள் அதிகமாய் நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த கர்த்தருடைய நாளிலே கர்த்தாவே உம்முடைய சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்காக வருகிறோம். கர்த்தாவே, புதிய ஆண்டிலே பிரவேசிக்க என்னுடைய சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்காகவும் சபையின் மூப்பருக்காகவும் ஸ்தோத்திரித்து வாழ்த்தி வணங்கி போற்றுகிறோம். கர்த்தாவே, இந்த புதிய வருஷத்திலே பிரவேசிக்க இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும் நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளும். கர்த்தாவே, இரக்கமுள்ள பிதாவே, இந்த அருமையான வேளையிலே ரோகிதாக்கா வருகிறோம். மல்கியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை உரிமை பாராட்டுகிறோம். ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல் வளர்கின்ற அருமையான ஒரு வசனம் என்னோடு கூட ஆண்டவரே கடந்த மாதம் முழுவதுமாய் எனக்கு வாக்குத்தத்தமாய் தந்த வசனம். ஆண்டவரே, இந்த பிள்ளையானவரை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த சீனியர் பிள்ளை ஆண்டவரே எந்த வெளிநாட்டு செல்ல போகிறார்களோ அது என்று தெரியவில்லை. கர்த்தாவே, நீர் ஆசீர்வதித்து பிள்ளை ஆண்டவரே நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகள் வளர்கள் சொல்லியிருக்கு, அப்படியா நீர் ஆசீர்வதிக்கும்படியா கூட கெஞ்சுகிறேன். கர்த்தாவே, நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளும். மற்றுமாக ஷாரன் கிறிஸ்டலைட்காக வருகிறேன். கர்த்தாவே, இந்த சீனியர் பிள்ளைக்கு ஆண்டவரே ஒரு புதிய ஆண்டிலே பிரவேசிக்க நீர் கொடுத்த கிருபைக்கு நன்றி. ஆசீர்வதியும் ஆண்டவரே. பிள்ளைக்கு நீ தந்த வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் 144:15 வசனத்துக்கு வருகிறோம். Psalms 144:15. Happy is the people that is in such a case. Yeah, happy is the people whose God is Lord. என்று வேதத்தில் சொன்ன பிரகாரமாய் ஆண்டவரே உன் பிள்ளைகள் கர்த்தரால் இந்த இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்க ஜனம் பாக்கியம் உள்ளது என்று ஆண்டவரே நீ பாக்கியமுள்ள பிள்ளையாய் நீ ஆசீர்வதித்தாய். நன்றி கர்த்தாவே. தொடர்ந்து உங்களுடைய ஆசீர்வாதம் பிள்ளையோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரே, இந்த அருமையான வேளையிலே கர்த்தாவே என்னுடைய சபையின் மூப்பர் ராஜ்குமார் அண்ணனுக்காக வருகிறோம். ஐசாயா 54:13 படியாக ஆண்டவரே அந்த வாக்குத்தத்தமான வசனத்தை உரிமை பாராட்டி கர்த்தாவே ஆண்டவரே அங்கிளை வாழ்த்துகிறோம். கர்த்தாவே, and all thy children shall be taught of the Lord, and the great shall be the peace of thy children. உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும் என்ற வசனத்தை தந்து கர்த்தாவே என்னுடைய சபையின் மூப்பர் ராஜ்குமார் ஆசீர்வாதத்துக்காக நன்றி. இன்னும் ஆண்டை கூட்டி கொடுத்த மகத்துவமான கிருபைகளுக்கு நன்றி. தொடர்ந்து உங்களுடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்ய அவருடைய பிள்ளைகளை ஆண்டவரே இந்த வசனத்தின்படியாய் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக கெஞ்சுகிறேன். கர்த்தாவே, நாமத்தை மயம்படுத்திக் கொள்ளும். தருமையான வேளையிலே மேரி பெத்தானிக்கா வருகிறேன். கர்த்தாவே, இன்னொரு ஆண்டை கூட்டி கொடுத்த மகத்துவமான கிருபைகளுக்கு நன்றி. இது ஆசீர்வாதமான இந்த ஆண்டை நீ கொடுத்த மகத்துவமான கிருபைகளுக்கு நன்றி. கர்த்தாவே, பிள்ளைக்கு நீ தந்த இந்த ஆண்டவரே இந்த ப்ராமிஸ் வேர்ட்
லார்ட் ஜோப் 5:9 வருகிறோம். which doeth great things and unsearchable marvelous things without number. என்று ஆண்டவரே இந்த அருமையான வசனத்தை நாங்கள் உரிமை பாராட்டுகிறோம். நீர் ஆசீர்வதி. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களும் அவர் செய்கிறீர் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தை தந்திருக்கிறீர். நீர் ஆண்டவர் இப்படியாய் நீர் ஆஸ்வதிக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரத்து வாழ்த்தி வணங்கி போற்றுகிறேன் கர்த்தாவே. மேரி மேக்டலேனுக்கு வருகிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே நீர் இன்னொரு ஆண்டை கூட்டி கொடுத்து ஆண்டவரே பிள்ளை ஆசீர்வாதத்துக்காக நன்றி. லார்ட் bless her abundantly லார்ட். ஆண்டவரே அந்த பிள்ளைக்கு நீ தந்த அந்த ப்ராமிஸ் வேர்டுக்கு வருகிறோம். ஐசாயா 58:11 the Lord shall guide thee continually and make fair thy bones and thou shall be like a watered garden என்று சொல்லியிருக்கிறீர் கர்த்தாவே. நீரை ஆசீர்வதியும். கர்த்தர் நித்தம் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலும் வற்றாத நீரூற்றை போலும் இருப்பாய் என்று ஆண்டவரே நீ ஆசீர்வாதத்துக்காக நன்றி. பிள்ளையை தொடர்ந்து கிருபையிலே வளர்க்கும்படியாக விட கெஞ்சுகிறேன் கர்த்தாவே. இந்த அருமையான வேளையிலே ஜெர்ஷாக்க வருகிறோம் கர்த்தாவே. அந்த பிள்ளையை ஆண்டவரே புதிய வருடத்திலே பிரவேசிக்க நீ கொடுத்த கிருபைகளுக்கு நன்றி. தொடர்ந்து உடைய கிருபை உடைய இரக்கங்கள் அந்த பிள்ளையோடு கூட இருக்கும்படியாக கூட கெஞ்சுகிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே இந்த பிள்ளை we claim the promised word, 1 Peter chapter 5:7, casting all your care upon him for he cared for you. இந்த அருமையான வசனத்துக்காக நன்றி. பிள்ளையை நீ ஆசீர்வதித்தும் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரே. ஆண்டவரே அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று ஆண்டவரே எல்லா கவலைகளையும் நீ எடுத்து போடுகிறவர். இந்த ஆண்டு முழுவதும் ஆசீர்வாதத்தால் அந்த நன்மையினால் நீ திருப்தியாக போகிறதுக்காக நன்றி கர்த்தாவே. தொடர்ந்து உடைய கிருபை உடைய இரக்கங்கள் இந்த பிள்ளை புதிய ஆளு பிரவேசங்களோடு இருக்கட்டும் கர்த்தாவே. இந்த அருமையான வேளையிலே கர்த்தாவே எங்களுடைய சண்டே ஸ்கூல் ஆன்லைன் மினிஸ்ட்ரிக்காக வருகிறோம். பிரயாசப்பட்டு ஆண்டவரே அகில உலகம் எல்லாம் பார்க்க வேண்டும். ஆண்டவரே சிறு பிள்ளைகள் அதிகமாக வளர வேண்டும் என்பதற்காக நடத்தப்படுகிற அந்த ஆன்லைன் மினிஸ்ட்ரி நீ ஆசீர்வதியும். இதை பார்க்கிறவர்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே பெற்றோர்கள் பிள்ளைகள் ஆண்டவரே இணக்கமாய் இருந்து கர்த்தாவே ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ள உண்மையிலே ஆண்டவரே வளர நீர் இரக்கம் பாராட்டும்படியாய் கெஞ்சுகிறேன் கர்த்தாவே. ஆண்டவர் எருசலேமினுடைய சமாதானத்துக்காக கெஞ்சுகிறேன். கர்த்தருடைய வீட்டிலே ஆண்டவரே உடைய சமாதானத்துக்காக கெஞ்சுகிறேன் கர்த்தாவே. உடைய இரக்கத்துக்காக சமாதான பிரபாகிய நீர் தொடர்ந்து சமாதானத்தை சபையிலே கட்டளையிட போகிறதுக்காக நன்றி. உடைய இரக்கங்கள் உடைய கிருபைகளோடு இருக்கிறதுக்காக நன்றி கர்த்தாவே. இந்த அருமையான வேளையிலே கூட ஆண்டவரே நடந்து முடிந்த இந்த தேர்தலுக்காக வருகிறோம் கர்த்தா. புதிய ஆண்டவரே லீடர்ஸ்களை உருவாக்கி தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே சமாதானமாய் அவர்களை ஆட்சி செய்ய நீர் கிருபையாரிகளும் ஆண்டவரே எங்களுக்கு பாதுகாப்போடு நாங்கள் நடந்து இருக்க நீர் இரக்கம் பாராட்டும்படியாய் கெஞ்சுகிறேன் கர்த்தாவே. இந்த அருமையான வேளையிலே கூட ஆண்டவரே இஸ்ரேல் நாட்டுக்கு சமாதானத்துக்காக வருகிறோம். அது போல ஆண்டவரே உக்ரைன் ரஷ்யா ஸ்ரீலங்கா வருகிறோம் ஆண்டவரே. அங்கு போர் நடந்து கொண்டிருக்கிற நேரத்திலே உடைய பிள்ளைகள் ஆண்டவரே கவலைப்படாதபடிக்கு சமாதானத்தோடு இருக்க நீ இரக்கம் பாராட்டும்படியாய் கெஞ்சுகிறேன் கர்த்தாவே. முக்கியமாக மணிப்பூரிலே மற்றும் மற்ற நாடுகள் மற்ற ஊர்களில் நடக்கிற இந்த பிரச்சனைகள் எல்லாம் நீ கண்ணோக்கி பார்த்திருக்கிறீர். சமாதானத்தை தாரும், செழிப்பை தாரும், வறட்சி எடுத்து போட்டவர்களும் கர்த்தாவே. உடைய பாதுகாப்பு அளித்த பிள்ளைகளை வைத்துக் கொள்ள முடியாத கெஞ்சுகிறேன் கர்த்தாவே. நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளும் கர்த்தாவே. உடைய இரக்கத்துக்காக கெஞ்சுகிறேன். இந்த அருமையான வேளையில கூட ஆண்டவரே நடந்து முடிந்த VBS வருகிறேன். அநேக இடங்களில் நடந்தது கர்த்தாவே. புதிய விதமான பிள்ளைகள் வெவ்வேறான கலாச்சாரங்கள் உள்ளவர்கள் ஆண்டவரை கலந்து கொண்ட பிள்ளைகள் ஆண்டவரே தொடர்ந்து உண்மையிலே பலப்பட நீ இரக்கம் பாராட்டும்படியாக கெஞ்சுகிறேன். அந்த டீச்சர்மார்கள் கோஆர்டினேட்டர்ஸ் மற்றும் எங்களுக்கு உதவி செய்தவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் தெரிந்து கொண்ட காரியங்களை நிலைத்து நிற்க இரக்கம் பாராட்டும்படியாக கெஞ்சுகிறேன் கர்த்தாவே. இந்த அருமையான வேளையில கூட ஆண்டவரே இந்த பள்ளி ஸ்கூல்ஸ் எல்லாம் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இப்போ திறந்திருக்கிறார்கள் கர்த்தாவே. அவர்கள் ஆண்டவரே இதோ யாக்கோபு 1:5 ஞானத்திலே ஆண்டவரே சிறந்த விளங்கக்கூடியவர்களாய் காணப்பட எல்லா விதமான தீங்குக்கும் விலக்கி மீட்டு நீ பாதுகாத்து போகிலும் வரலையும் துணையா இருந்து இந்த பிள்ளைகளை நீ பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ளும் கர்த்தாவே. பிள்ளைகள் நன்றாக படிக்க ஞானத்திற்கு குறைவுள்ளவர்கள் ஞானத்தோடு ஞானத்தை நீ தருகிறீர் என்று விசுவாசத்தோடு உண்மையில பலப்பட இரக்கம் பாராட்டும்படியாய் கெஞ்சிறேன் கர்த்தாவே. இந்த அருமையான வேளையிலே கர்த்தாவே ஆண்டவரே வியாதிப்பட்டவர்களுக்காக வருகிறோம். உங்க ஆண்டவரே ஏதோ விசாக்காக, லிடியாக்காக, யக்ஷித்காக, சிஸ்டர் ரெபேக்கா ஆண்டர்சனுக்காக வருகிறோம். சிஸ்டர் லிசி ராஜனுக்காக வருகிறேன். சிஸ்டர் ரத்னாக்காக வருகிறேன். சிஸ்டர் எலினா மதர் ஆஃப் ஜோனா அண்ட் சூசனாக்காக வருகிறோம் கர்த்தாவே. ஆம் கர்த்தாவே
ஆண்டவரே இதோ ரெபேக்கா ஆண்டி ஆண்டவரே சிறு பிள்ளைகள் மத்தியிலே எவ்வளவு ஊழியங்களை செய்ய வாஞ்சியாய் ஆண்டவரே கர்த்தருடைய வீட்டிலே காணப்படுகிறார்கள். அவர்களை ஆசீர்வதியும் கர்த்தாவே. அது போல ஆண்டவரே இதோ எலினாக்கா வருகிறேன் கர்த்தாவே. இதோ கர்த்தருடைய ஊழியக்காரனுடைய மனைவி ஆண்டவரே அந்த அருமையாய் ஆண்டவரே இந்த கேன்சர் விடுதலை தந்தீர் பரிபூர்ண சுகத்தை தரும்படியாய் கெஞ்சுகிறேன் கர்த்தாவே. லிசிராஜன் ஆண்டிக்கா வருகிறேன் ஆண்டவரே பத்திரமாய் பாதுகாத்து கர்த்தருடைய வீட்டிலே காணப்படவும் ஆண்டவரே நல்ல சாட்சியோடு இருக்கவும் ஆண்டவரே சிறு பிள்ளைகள் மத்தியிலே ஊழியர்களை செய்யும்போது பலத்தை தரும்படியாக கூட கெஞ்சுகிறேன் கர்த்தாவே. ஆசீர்வதியுமே கர்த்தாவே. யக்ஷித்தை ஆசீர்வதியும் பரிபூர்ண சுகத்தை தாரும். லீடியாவை ஆண்டவரே காயப்பட்ட கரத்திலிருந்து வல்லமை பாய்ந்து பரிபூர்ண சுகத்தை தாரும் கர்த்தாவே. உன்னுடைய ஐந்து காயங்களிலே இருந்து ஆண்டவரே வல்லமை புறப்பட்டு விசாகாவுக்கு பரிபூர்ண சுகத்தை தரும்படியாக கூட கெஞ்சுகிறேன் கர்த்தாவே. ஆசீர்வதியும் பலப்படுத்தும். எங்களுடைய ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி. சிறு பிள்ளைகள் ஆசீர்வாதத்துக்காய் நன்றி. துதி கனம் மகிமை நமக்கு செலுத்தி கர்த்தரும் அருமை ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபத்தை எடுக்கிறேன் பரமபிதாவே. ஆமென். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, dear children. Happy birthday to you. May God bless you, dear. May God bless you, dear. May God bless your children. May God bless you, dear. Happy birthday to you. Only one will not do. Take the gift of salvation, and you will have to. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் விசேஷமாக சிறு பிள்ளைகள் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கூட இருப்பதாக. ஆமென். Amen. Thank you, children, for sticking around till the end of the program. I hope definitely it would. I know God encouraged you today. And lastly, before we close, I want to leave with one verse that God spoke to me in a very special way recently, today actually. So it's from Psalms 46. And Psalms 46 is a very familiar passage. எல்லாருக்குமே தெரிஞ்ச portion தான் சங்கீதம் 46. But then God was speaking to me through this one verse, which is verse 4. நான் படிக்கிறேன். So there is a river whose streams make glad the city of God, the holy place where the Most High dwells. So just think about this verse. And இதுக்கு முந்தின வசனமும் இதுக்கு பிந்தின வசனமும் it's all about this chaos and war and like fighting and earthquakes and mountains trembling and not very great situations. இந்த கஷ்டமான like who would think that mountains falling and having earthquakes will be good? And what God encouraged me through this verse. So even though all of the things around you is shaking and the earth is shaking and whatever it is for your life, you might not be in an actual earthquake. ஆனா உங்க சூழ்நிலைகள் வந்துட்டு எந்த விதமான ஒரு மோசமான சூழ்நிலையா இருந்தாலுமே look at verse 4. There is a river whose streams make glad the city of God. What is the city of God? It is not heaven, or it is not in Jerusalem. In the New Testament, we are called to be the temple of the living God, right? So then it says the holy place where the Most High dwells. Where does God dwell? God dwells in our hearts. ஆண்டவர் வந்துட்டு நம்மளுடைய இருதயத்துல He is living in us. So we are the temple of the living God. And so what essentially God said was, this river whose streams make glad the city of God is the Holy Spirit. And even though நம்மளுடைய சூழ்நிலைகள் ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான சேலஞ்சிங்கான சிச்சுவேஷனா இருந்தாலுமே the Holy Spirit in us can make us glad no matter what we are doing, no matter who you are. நீங்க யாரா இருந்தாலுமே எந்த சூழ்நிலை இருந்தாலுமே this spirit of
Jesus who is living in us, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஆவியானவர் நம்மளுக்கு உள்ள இருக்கிற போது you can be glad. He makes you glad even in the most toughest situation. So I encourage you that whatever God has for you in the future and in the week and in the year and how much ever years till eternity, the one hope we have is that the Holy Spirit in us will not lead us anywhere alone. நம்ம எப்பவுமே தனியா இல்ல, எப்பவுமே ஏசப்பா நம்மளோட தான் இருக்காரு, உங்களோட தான் இருக்காரு, அவருடைய ஆவி உங்களோட தான் இருக்கு. So if God is with you, nothing can shake you. So children, I really hope that this encouraged you and God encouraged you through today's online Sunday class. And until we meet next time, I pray that the peace and love of God will guard all of our minds in Christ Jesus. Amen. Praise the Lord. Bye.